ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாயல் பின் எபிசோட் 5. எபிசோட் 5ஓட ஸ்டார்டிங்கில் ரெண்டு பேரும் க்யூட்டாக அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்களே. அந்த கிஸில் இந்தியா போயிட்டுருக்க அப்படியே கவுச்சில் படுத்து ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் பின்னுக்கு கான்சியஸே வந்த மாதிரி இருக்குது. டக்குன்னு ஆனின் அந்த பக்கம் நகர்த்தி விட்டுட்டு வேகமாக அவள் அப்படியே ஓடிட்டா. பின் நில்லுன்னு சொல்லிட்டு ஆனின் அப்படியே அவளை ஃபாலோ பண்ணிட்டு போக அவள் வேகமாக அப்படியே போய் அந்த ரூமோட கதவை சாத்திட்டு கதவுக்கு பின்னாடி போய் நின்றுட்டா. பின் கதவை தோற அப்படின்னு சொல்லி தட்டிக்கிட்டே இருக்கா ஆனின். பட் கதவை திறக்கிற மாதிரி தெரியல. அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவள் அப்படியே அங்கேயே நின்றுட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பின் ப்ளீஸ் கதவு தோற ப்ளீஸ் கதவு தோறன்னு சொல்லி அவள் கத்திக்கிட்டே இருக்கா. ஒரு பக்கம் இடி சத்தம், ஒரு பக்கம் இவள் கத்துறதுன்னு மாற்றி போயிட்டுருக்கு. நான் சொல்கிறது உனக்கு கேட்குதா இல்லையான்னு சொல்லி இங்கே ஆனின் கத்திகிட்டே இருக்க. லிப்ஸில் கை வச்சு ஒரு செகண்ட் படபடப்பாக இருக்குது. அப்படியே பின் ஏதோ யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டே இருக்கா. ஆனினும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி கதவை திறக்க சொல்கிறா. பட் பின்னு கதவை திறக்கிற மாதிரி தெரியல. அப்படியே அமைதியாகவே உட்காந்து யோசிச்சுட்ருக்கா. அப்புறம் ஆனின் அப்படியே நடந்துகிட்டே திங்க் பண்ணுறான். நான் பண்ணது தப்போ, ஒருவேளை தெரியாமல் அவளை கிஸ் பண்ணிட்டோமோ, அவன் மேலே கோவமாக இருப்பாளோ, ஏன் இப்படி அவசரப்பட்டோங்கிற மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சுட்டே அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கா. விடிய மேடம் நடந்துகிட்டே இருப்பாங்க போல். அப்புறம் எப்போ தூங்குனாங்கன்னே தெரில. ஒரு வழியாக யோசிச்சுட்டே தூங்கிட்டா. காலையில் எழுந்த உடனே எப்படியாவது பின்னை பார்க்கணுன்னு வேகமாக வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து பார்க்க வெளியே இருக்க மெயின் டோர் அப்படியே ஓப்பனில் இருக்குது. பின்ன சொல்லாமே போயிட்டாலேன்னு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தா கோய் இவளுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வரா. பின் எங்கன்னு சொல்லி கேட்க அவங்க இருக்காங்க, அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க கிச்சனில், ஸோ அதனால் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்ல அதை பார்த்தோன்னே அப்படியே டென்ஷன் ஆகிடுது இவளுக்கு. அவள் என் மேலே இருக்க கோவத்தில் தான் வரல போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் மதியான சாப்பாடும் கோய் தான் கொண்டு வந்து கொடுக்குறா. ஏன் பின் வரலன்னு சொல்லி கேட்க பின் வரல, அவங்களுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்ல என்ன ஒர்க் பண்ணுறா, அவள் ரொம்ப பிஸியாக இருக்காளான்னு சொல்ல பிஸியாலாம் இல்லை, கிச்சனில் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க, இன்றைக்கி சாப்பாடு அவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்ல அப்போ அவள் என்னை கண்டிப்பாக அவாய்ட் தான் பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எப்படியாவது பின்னை பார்க்க மாட்டோமான்னு ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அவளோட ரூம் ஜன்னலை மட்டும் பார்த்துட்டே இருக்கா. இப்படியே பின் இவக்கிட்டேருந்து அவாய்ட் பண்ணுறா அப்படிங்கிறது வந்து ஆனின்க்கும் புரியுது. அடுத்த நாள் இவ சாப்பாடு செஞ்சு கொடுக்குறா. பட் கோய் தான் அதை எடுத்துகிட்டு வரா. எனக்கு சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டு ஆனின் அப்படியே திரும்ப அனுப்பிடுறா. அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து இங்கே பின் கிட்ட கொடுக்க பின் கேட்குறா ஏன் அவள் சாப்பிட்லன்னு. அது எனக்கு தெரியாது, நான் அவங்கக்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கல, அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல அவளுக்கு பிடிச்சது ஏதாவது சமைச்சு தரேன், அதை கொண்டு போய் கொடுன்னு மறுபடியும் அடுத்தது ஆஃப்டர்நூனுக்கு சமைச்சு தராங்க. பட் அதையும் அவள் சரியாக சாப்பிடல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்பிட்டா. ஐயோ இதையும் திரும்ப கொண்டு போனால் பின் ஏதாவது சொல்லுவாங்களான்னு கோய் பயந்துட்டே இருக்க அப்படியே கோய் கிட்ட வந்து பின் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதையும் அவள் சாப்பிடல. ஏன் அவங்க சாப்பிடவே இல்லைன்னு சொல்ல அவங்க எனக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா வேறு ஏதாவது வேணும்னா சொல்லி சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லி பின் கேட்குறா. பட் அதுக்கும் கோய் எந்த பதிலும் சொல்லலை. அதுக்கப்புறம் பார்த்தா என்னடா இவன் நம்மளை ரொம்ப அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு ஆனினுக்கு அதை நினச்சி கவலையாக இருக்குது. பின்னும் ஆனினை பார்க்காமே இருக்கா. ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க மேடம். அதுக்குள்ளே பார்த்தா நம்ம பேட்டு வந்தாச்சு. பேட்டை பார்த்தோன்னே ரொம்ப நிம்மதியாக இருக்குது. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க நான் இல்லாதப்ப இங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்க ஒன்றுமே நடக்கலையே, எல்லாமே நல்லா தான் நடந்தது, ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு கிஸ்ஸிங் சீன் நடந்தது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே அப்படியே பின்னு சொல்கிற மாதிரி இருந்தது அவள் பார்க்குற பார்வை. ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குன்னு சொல்ல பிரிக்கை காணும். பிரிக் ஆனினை பார்க்க போயிட்டா. அவனால் இளவரசி இல்லாமல் இருக்கவே முடியல, ரொம்ப மிஸ் பண்ணுவா போலன்னு சொல்ல இளவரசியும் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா. பட் இருந்தாலும் பின்னுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா பிரிக் கண்டிப்பாக கூட இருந்தால் ஆனின் சரியாயிடுவாங்கிறது நம்ம பின்னுக்கும் தெரியும். பின்னுக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஒரு வழியாக பிரிக் வந்துட்டா, இதுக்கப்புறம் ஆனின் கண்டிப்பாக சரியாயிடுவா அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண அப்புறம் ஆன்ட்டி இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க கேஷுவலாக. அதுக்கப்புறம் பிரிக்கை தான் காட்டுறாங்க. பிரிக் வந்த உடனே வேகமாக ஆனினை பார்க்குறக்கு இளவரசின்னு கத்திக்கிட்டே அப்படியே அவளோட வீட்டுக்குள்ளே போகிறா. அவள் ரூம்குள்ளே போய் பார்த்தா அங்கே அவள் இல்லை. எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறா. அங்கே எங்கேயுமே ஆனினை காணும். எங்கே போயிருப்பாங்கன்னு யோசிச்சிட்டே வந்து பார்த்தா அவள் அப்படியே அங்கே கீழே விழுந்து கிடக்குறா. இளவரசின்னு சொல்லி கத்திட்டு பிரிக் அப்படியே வேகமாக போய் பார்க்க அப்புறம் ஆனினுக்கு செம்மையாக ஃபீவர் அடிக்குது. ஐயோ ரொம்ப ஃபீவராக இருக்கே, இளவரசிக்கு என்னாச்சுன்னு சொல்லி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே அந்த பைன் பேலஸ்லேருந்து வெளியே வந்துட்டு ஐயோ நான் எங்கே போகிறது, இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதான்னு சொல்லி பயந்து போய் அண்ணன்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஆனினுக்கு மயக்கம் வந்துடுச்சு, பிரின்சஸ் கீழே விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஃபீவர் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரிக் அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்ல அதை கேட்டுட்டு அண்ணன் வேகமாக ஓடி போகிறாங்க. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் பிரிக் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறா. அதுக்கப்புறம் டாக்டர் வர சொல்லி பார்க்குறாங்க. டாக்டர் வந்து பார்க்கும்போது அவளுக்கு ஹை ஃபீவர் இருக்கும் போல், கோல்டு இருக்கும் போல், உங்களுக்கு ரொம்ப ஃபீவர் தான், நார்மலான ஃபீவர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரம் சரியாயிரும், ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டாக்டர் அந்த பக்கம் போகிறாங்க.
அப்புறம் அண்ணன் கேட்குறாங்க, ஆனன் இப்போ நீ எப்படி இருக்கன்னு சொல்ல, ஒன்றும் சீரியஸ்லாம் கிடையாது, நான் நல்லா இருக்கேன், இன்னும் 2-3 நாளில் நான் நல்லா ஆயிடுவேன், இதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேணாண்ணா விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எப்படி இதை சீரியஸாக நான் எடுத்துக்க முடியாது, பிரிக் மட்டும் வரலண்ணா எப்படி இருக்கும்னு நினச்சிப்பாரு, அவன் நீ மயங்கி விழுந்துட்டேன்னு சொல்லும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தால் தெரியுமா எனக்கு, இதுக்கப்புறம் நீ இங்கே இருக்க வேணாம், நான் உன்னை ஃப்ரண்ட் பேலஸ்க்கே கூட்டிகிட்டு போயிடுறேன், நீ வா முதல்லன்னு சொல்ல, இல்லைண்ணா எனக்கு இங்கே இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு, எனக்கு பைன் பேலஸே போதும், நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்ல, இங்கே பாரு நீ முன்னாடின்னு சொல்ல, இல்லை வேணாம் பிரிக் இருக்கால என்ன அவள் பத்திரமா பார்த்துப்பா, அவள் இருக்கும்போது எனக்கு வேண்டாண்ணா நான் இங்கேயே இருந்துக்கிறேங்கிற மாதிரி சொல்ல, சரி எப்படி நான் சொன்னால் நீ கேட்கவா போகிறேன், முதல்ல உன்னோட உடம்ப பார்த்துக்கோ, சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும் சரியா, அப்புறமா படிச்சுக்கலாம், இப்போ முதல்ல நீ ரெஸ்ட்டாக எடுக்கிறேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுன்னு சொல்ல, சரிண்ணா கண்டிப்பாக நான் ரெஸ்ட் எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அண்ணனுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது, சரி உடம்ப பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே பத்திரமா நல்லபடியாக உட்காரு படுத்து ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அண்ணன் அந்த பக்கம் போக, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே அவளும் படுத்துக்கிறா. இங்கே லோட்டஸ் பேலஸில் எல்லாருமே ஆனினை பற்றி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு திடீர்னு மயக்கம் வந்துடுச்சா, மயங்கி விழுந்துட்டாங்களா, அவங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம பேட்டும் வராங்க, கூட பின்னும் இருக்கா. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, அது வந்து பைன் பேலஸில் நம்ம இளவரசி மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்ல, என்னாச்சு இப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்ல, இல்லை இப்போ நல்லா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க அண்ணன் வந்து டாக்டரை கூட்டிகிட்டு வந்து எல்லாம் செக் பண்ணி நார்மலாக இருக்காங்க, நார்மலான ஃபீவர்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி இருக்காதே, ஆனின் எப்பயுமே நல்லா ஹெல்த்தியான பர்சன், நல்லா தான் சாப்பிடுவா, அவளுக்கு எப்படி திடீர்னு கோல்டு வந்தது, என்ன நடந்ததுன்னு ஒன்றும் புரியவே இல்லையே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, அவங்க மலையில் நனைஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் கேட்கும்போது பின்னுக்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்குது. அச்சோ எல்லாமே என்னால் தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கவலையாகவே யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஸோ இவங்க எல்லாம் ஆனினை பற்றி பேச பேச அவளுக்கு தான் ரொம்ப கவலையாக இருக்குது. சரி நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக வேற இருக்குது. மேடம் வேற போய் அவங்கள பார்க்காம வேற இருக்காங்களா, அது இன்னும் அவளுக்கு கவலையாக இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கா. அவளை போய் பார்க்க முடியுமா, பார்க்காம இருக்கமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி நடந்துகிட்டே இருக்கா. ஓகேன்னு பைன் பேலஸ்க்கு போகிறா. அங்கே உள்ளே போகும்போது அங்கே பிரிக் நின்றுட்டுருக்கா. பிரிக் அப்படின்னு கூப்பிட, லேடி பின்னு சொல்லி பிரிக் அழுதுகிட்டே வந்துட்டான். நல்ல வேலை நீங்கள் வந்துட்டீங்க, என்ன தான் நடக்குது ஒன்றுமே புரியவே இல்லை தெரியுமான்னு சொல்ல, நீ என்ன நினச்சிட்ருக்க, அது ஒன்றும் இல்லை லேடி பின், நீங்கள் வரும்போது பேயின்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, என்னது பேயா, லூஸ் மாதிரி பேசாத, என்னாச்சு, நான் பிரின்சஸை பார்க்குறக்காக தான் வந்தேன், அவங்க தூங்க போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னும் இல்லை அவங்க முடிச்சு தான் இருக்காங்க, டவல் பாத் பண்ணணும்னு சொல்லி தண்ணி வாமா எடுத்துகிட்டு போகிறேன், ஆனால் அவங்க என்னை விட மாட்டேங்கிறாங்களே துடைக்கிறதுக்குன்னு சொல்ல, அப்புறம் அவங்களே தொடச்சிக்கிறேன்னு சொன்னாங்க, அவங்க ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்காங்க, அவங்களோட உடம்பை யாருமே தொடக்கூடாதான், அவங்க அம்மாவை கூட அவங்க விட மாட்டேங்கிறாங்க, நானே இதை பண்ணிக்குவேன் நீங்கள் வச்சுட்டு போங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்க, அதை கேட்கும்போது பின்னுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. சரி நீ போய் ரெஸ்ட் எடு, கொடு நான் போய் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் எப்படி அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. கூடாதுன்னு சொல்லி கேட்க, சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லி அதை கையில் கொடுத்துட்டு பிரிக் அந்த பக்கம் போக, பின் அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்கா. மேடம் அவங்க அம்மாவை கூட விட மாட்டாங்க, ஆனால் கண்டிப்பாக இவனா ஓகே வாவா நான் ரெடியாகவே இருக்கேன், இதுக்கு தாம்மா காத்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஓகே சொல்லிடுவாங்க. ஸோ அதே மாதிரி அப்படியே பின் மெல்ல போகிறா. அங்கே ஆனின் புக்கு படிச்சுட்ருக்கா. ஆக்சுவலி பிரிக்கு தான் வரான்னு நினச்சிருப்பா போல், பின் வர்றது நம்ம ஆனினுக்கு தெரியாது. தண்ணி அங்கே வச்சுட்டு நீ போ அப்படிங்கிற மாதிரி அவள் புக்ஸை மட்டும் பார்த்துட்ருக்கா. அப்புறம் வந்திருக்கிறது பின்னுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக அவளை அப்படியே திரும்பி பார்த்துட்டு இவள் பாட்டுக்கு புக்கு படிக்க ஆரம்பிக்க, ஃபீவர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறக்காக முதல்ல அவன் நெத்தியில் கை வச்சு பார்க்குறா. அப்புறம் அவன் கன்னத்தில் கை வச்சுட்டு அவளை பார்த்துட்டே இருக்கா. இன்னும் உங்களுக்கு ஹீட்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் உங்கள் உடம்பு கூல் டவுன் ஆகணும்னா உங்களை தொடச்சி விட்டால் சரியாயிரும்னு சொல்ல, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கே பண்ணிக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி புக்கை மட்டும் படிச்சுட்டு ஆனின் அவளை பார்க்கவே இல்லை, அவகிட்ட பேசவே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி குனிஞ்சே இருக்கா. இதை பார்க்கும்போது பின்னுக்கு அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. என்னடா இவ இப்படி சொல்லிட்டாலேங்கிற மாதிரி பின் அப்படியே ஒரு மாதிரி அவளை பார்த்துட்டே இருக்கா. சரி ஓகேங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. மேடம் விட்டால் அழுதுருவாங்க போல், ப்ளீஸ் நானே பண்ணி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒன்றுமே பேசலை, உங்களுக்கு ஃபீவர் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு துடைக்க கூட ஸ்ட்ரென்த் இருக்காது, புரிஞ்சுக்கங்க நானே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே இந்த கிளாத்தில் வந்து நல்லா தண்ணியில் போட்டு புழிஞ்சு தொடச்சி விடலான்னு சொல்லி அப்படியே எடுத்துகிட்டே இருக்கா. பட் ஆனின் வந்து அதுக்கு எந்த ரியாக்டும் பண்ணல, ஓகேன்னு சொல்லலை, வேணான்னு சொல்ல, அவள் பாட்டுக்கு அமைதியாகவே இருக்கா. அதுக்கப்புறம் சரி இவள் படித்தா படிக்கட்டும், நம்ம அவளுக்கு தொடச்சி விடலான்னு சொல்லி மெல்ல அப்படியே அவளோட நெத்தியிலேருந்து அப்படியே துடைக்க ஆரம்பிக்கிறா. அவள் துடைக்க எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே ஆனின் அமைதியாகவே இருக்கா. அப்புறம் அவள் கன்னத்தில் லைட்டாக அந்த துணியை வச்சு துடைக்கிறா. அதுக்கப்புறம் மெல்ல இந்த பக்கம் அந்த பக்கம்னு துடைச்சிட்டே வர, கழுத்துக்கிட்ட மேடம் அப்படியே லைட்டாக அந்த துணியை வச்சு துடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே துடைக்கும்போது பின் அப்படியே அந்த பக்கமாக திரும்பி அவளுக்கு தொடச்சி விட்டுட்ருக்கா.
ஏன் இந்த பக்கம் பார்க்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஆனின்னு கேட்க, அது அது வந்து அப்படிங்கிற மாதிரி பின் அவளை பார்க்கவே இல்லை. அப்படியே அவளுக்கு லைட்டாக தொடச்சி விட்டுட்டு அப்புறம் அவள் கையை மட்டும் பார்த்து அங்கே துடைக்கிறா. இதெல்லாம் பார்க்கும்போது ஆனி ஏதோ ஒரு பிளான் பண்ணுவா போல் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இங்கே நம்ம பின்னு நிமிந்து கூட பார்க்கவே இல்லை அவளை. இவள் பாட்டுக்கு லைட்டாக தொடச்சி விட்டுட்டு இப்படியே இருக்க, ஒரு செகண்ட் ஆனின் அவளை முறைச்சி பார்த்துட்ருக்கா. இருடி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி அவளை பார்த்துட்டே இருக்க, அடுத்து சரி மறுபடியும் துணியை லைட்டாக நனைச்சிட்டு வரலான்னு சொல்லி தண்ணியில் போட்டு மேடம் புழிஞ்சிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா இந்த பக்கம் ஒரு கண்கொள்ளா காட்சி அப்படியே அவளுக்கு காத்திருக்குது. பார்த்த உடனே மேடம்க்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. மேலே போட்டிருக்க டாப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே இன்னரோட இருக்கா. அவளை பார்த்துட்டு இவ அப்படியே ஒரு மாதிரி என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்க, சரி ஓகேன்னு தொடச்சி விட்டுட்டே இருக்கா. பட் அவளை பார்க்காமையே தொடச்சி விட்டுட்டே இருக்க. ஏன் இந்த பக்கம் பார்த்தா என்ன குறைஞ்சி போயிடுவியா அப்படிங்கிற மாதிரி ஆனின் கேட்குறா. உடம்பு சரியில்லாதப்போ கூட நம்ம ஆனின்க்கு நக்கல் மட்டும் குறையவே இல்லை. அப்புறம் அந்த செஸ்ட்டு கிட்ட கரெக்டாக அந்த டவலை வச்சுட்டு அங்கேருந்து நகத்த மனசு இல்லாமல் அப்படியே வெக்கப்பட்டுட்டே பின் இருக்கா. பின்னோட ஃபேஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி வெக்க கலந்து அந்த கண்ணிலேயே பேசிக்குவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எப்பயும் போல் அவளை க்யூட்டான அந்த லிப்ஸை அப்படி இப்படி ஆட்டிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஆனின் வாட்ச் பண்ணிட்டு அவளை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. ஏன் இதுக்கு மேலே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அவளை கேட்க, அவள் இப்போ நீங்கள் பெட்டராக இருக்கீங்களா அப்படின்னு மட்டும் கேட்குறா. நான் பெட்டராக இருக்கேன்னு சொல்ல, சரி அப்போ நான் போகிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கங்கன்னு சொல்ல, இரு எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லி தலை சுற்றுதுன்னு சொல்லி அப்படியே அங்கேருந்து பின்னோட மேலே சாஞ்சிக்கிறா. தலை வலிக்குதா, என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, எனக்கு ரொம்ப தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, நான் தூங்குற வரைக்கும் என் கூடவே இரு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவள் தூங்குற வரைக்கும் அப்படியே அவள் கூடவே இருந்து ஒரு வழியாக அவளை தூங்க வச்சுட்டு அப்படியே கீழே வரா. கீழே வரும்போது பிரிக் கேட்குறா, இப்போ ஃபீவர் எப்படி இருக்குது, இளவரசி நல்லா இருக்காங்களான்னு பின் கிட்ட கேட்க, உங்களுக்கு ஃபீவர் குறைஞ்சிருக்கு, மெடிசனை மட்டும் கரெக்டாக கொடு, மறந்துடாத சரியா, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு போகிறா. அதுக்கப்புறம் இரு மறந்துடாத, சாப்பாடு கொடுத்துட்டு தான் மெடிசன் கொடுக்கணும், அப்புறம் அவங்கள அப்பப்போ பார்த்துட்டே இரு, ஏதாவது தேவைப்பட்டா என்னை கூப்பிடு சரியா அப்படின்னு சொல்ல, சரி லேடி ஓகே நீங்கள் அவங்கள பற்றி இவ்வளோ கவலைப்பட்டுருக்கறக்கு நீங்கள் எதுக்காக யூனிவர்சிட்டி போகணும், எனக்கு யூனிவர்சிட்டி போகாமல் அவங்க கூடவே இருந்து அவங்கள பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, இல்லை நான் போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை எனக்கு, ஸோ அப்படியா அப்போ லேட் ஆயிரும், நீங்கள் கிளம்புங்க, பிரின்சஸை நான் பத்திரமா பார்த்துப்பேங்கிற மாதிரி சொல்ல, போகிறதுக்கு மனசே இல்லாமல் பின் அப்படி திரும்பி பார்த்துட்டு போகிறா. பிரிக்குக்கும் அது புரியுது, அப்படி இருக்கிறனா இருக்க வேண்டியதானுங்கிற மாதிரி அவளை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் அங்கே இருக்க க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பிரிக் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவள் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அங்கே நம்ம இளவரசியோட அண்ணன் அப்படியே வந்து நிற்கிறாரு. பிரிக்குன்னு சொல்ல, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே முட்டி போட்டு உட்காந்துட்டா. பிரின்ஸன் உங்களுக்கு ஏதாவது வேணுமா, பிரின்சஸை பார்க்கணுமா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல, இல்லை அவள் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு போக தான் வந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, அவன் நல்லா இருக்காளான்னு சொல்லி கேட்க, அங்கேருந்து வேகமாக ஆனின் நடந்து வரா. அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வர, அப்பா நீ நல்லா இருக்கீல அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேண்ணா, ஒரு பிரச்சனையும் இல்லை, வாங்க உங்கள் கூட சேர்ந்து ஒரு வாக்கிங் போகணுன்னு தோணுது, போகலாம் அப்படின்னு சொல்லி அண்ணனோட கையை பிடிச்சிட்டு அப்படியே போக, அண்ணன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான், கையை நெத்திலாம் தொட்டு வேற பார்க்குறான். நேற்று படுத்து கிடந்தா இன்றைக்கி என்னடா இவ்வளோ ஈஸியாக வாக்கிங் வேற வராளேங்கிற மாதிரி அவளை பார்த்துட்டே இருக்க, அப்புறம் இப்போ நீ நல்லா இருக்கில்ல, உனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லையில, பெட்டராக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணா நான் நல்லா பெட்டராக இருக்கேன், நல்ல மெடிசன் எனக்கு கிடச்சிது. நல்ல மெடிசனா, என்ன மெடிசன், அதான் நீங்கள் நேற்று கூட்டிகிட்டு வந்த டாக்டர் கொடுத்தார்ல அந்த மெடிசன்னு சொல்கிறா. ஆக்சுவலி இவன் மெடிசன்னு மென்ஷன் பண்ணது நம்ம பெண்ணு, அது நமக்கு மட்டும்தான் தெரியும், அண்ணனுக்கு தெரியல. அப்புறம் நாளைக்கு ஃபாவோட வீட்டுக்கு போகிறோம், உனக்கு தெரியும்லன்னு சொல்ல, தெரியும், அம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்க 2-3 நாளைக்கு முன்னாடி, கண்டிப்பாக போயிடலாம் அப்படின்னு பேசிகிட்டே இருக்க, திடீர்னு சின்ன நாங்கள் வராங்க, முக்கியமான ஒரு ஃபோன் கால் வந்தது, அதாவது நம்ம ஃபாவோட அப்பா இவங்க மாமா அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்ல, எல்லாருக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. என்னாச்சுன்னு சொல்லி அப்படியே பதட்டமாக இருக்காங்க. இப்போவே நம்ம போகணும்னு சொல்லியிருக்காங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல, வேறு வழி இல்லாமல் எல்லாருமே ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே வேகமாக போகிறாங்க. மெயின் பேலஸில் தான் ஃபா இருக்கா. ஃபா அப்படியே அழுதுகிட்டே இருக்க, ஃபாவை பார்த்தோன்னே அப்படியே ஓடி போய் நம்ம ஆனின் ஹக் பண்ணிக்கிறா. எங்கள் அப்பா என்னை பார்க்காமே என்னை விட்டு போயிட்டாருன்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்க, நீங்கள் அழுகாதீங்க எல்லாம் சரியாயிரும்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அப்படியே 2 பேரும் ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்க, பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணு சொல்கிறா, பிரின்சஸ் அலிசாவும் இங்கேருந்து கிளம்பிட்டாங்க, உங்களையும் சீக்கிரமாக இப்போவே வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
எல்லாருமே போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க போல். சேம் டைம் யூனிவர்சிட்டியில் தான் காட்டுறாங்க. அப்படியே உட்காந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கா நம்ம பெண்ணு. நேற்று நைட்டு நடந்ததை பற்றி யோசிக்கிறா. ஆக்சுவலி நேற்று நைட்டு உன் மடியில் படுத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஆனி அவன் மடியில் படுப்பா. அதுக்கப்புறம் அவள் வெளியே வர சீன் தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேர் என்ன பேசினாங்க அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் ரொம்ப ஃபீல் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களை பார்க்குறக்காக நிறைய பேர் வந்தனால என்னால் உங்களை வந்து பார்க்க முடியல இளவரசின்னு சொல்ல, என்னை பார்க்குறக்கு எத்தனை பேர் இருந்தாலும் நீ என்ன என் கூட இருந்து பார்த்துக்கிற மாதிரி வராது. என்னோட மொத்த லவ் உனக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்ல, நீங்கள் என்னென்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. லவ்னு எதை மீன் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்ல, உனக்கு புரியும். நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதே வழியில் நீ என்னை லவ் பண்ணுறியான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னோட லவ் உனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஆனின் அவளை பார்த்துட்டு பேசுகிறா. நீங்கள் சொல்லுங்கள், லவ்ங்கிறது என்ன? உங்களோட விதத்தில் நீங்கள் என்னை எப்படி லவ் பண்ணுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதை கேட்டோன்னே அவள் கையை அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு அவள் கையில் அழகாக ஒரு முத்தம் கொடுக்குறா. அந்த கிஸ் பண்ணிவிட்டு அவளை பார்க்க அப்படியே பெண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு கண்ணெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் திருப்பிட்டு குழப்பமாக மூஞ்சிலாம் நிறையா இருக்குது. அவள் கன்ஃபியூஸ் ஆகிறாங்கிறது அவளுக்கு புரியுது. நான் உன்னை லவ் பண்ண இந்த விதத்தில் யாருமே உன்னை லவ் பண்ண மாட்டாங்க. என்னோட நினைவுகள் ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருப்ப. நான் உன்னை மட்டும்தான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். இந்த லவ்யூங்கிறது சும்மா உன்கிட்ட க்ளோஸாக இருக்கிறது கிடையாது. உன்னோட இந்த முகத்தை எப்பயுமே நான் பார்த்துட்டே இருக்கணும். உன்னோட குரலை நான் மட்டும்தான் கேட்கணும். உன்னை நான் மட்டும்தான் தொட்டுகிட்டே இருக்கணும். இது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, இது உன் கூட நான் க்ளோஸாக இருக்கணும்னு ஆசைப்படுறது. என் பக்கத்தில் நீ இருந்தால் எனக்கு போதும். எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த விதத்தில் தான் நான் உன்னை லவ் பண்ணுறேன். இதே வழியில் நீ என்னை லவ் பண்ணுறியான்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, நீங்கள் சொல்கிற இந்த லவ் இப்போ பாசிபிளா? நம்ம 2 பேருக்கு இடையில இது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா. நீ எதுக்கு இப்படிலாம் பேசுகிற? நான் உன்கிட்ட கேட்டது நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான். அது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நான் உன்கிட்ட கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆனின்னு சொல்ல, குழப்பமாக இருக்குது பின்னுக்கு. பின் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கா. அதுக்கான எந்த பதிலும் சொல்லவும் முடியல பின்னால். வேண்டான்னு சொல்லலை, வேணும்னு ஏற்றுக்கவும் முடியல. அப்படியே அமைதியாகவே இருக்கா. நீங்கள் சொல்கிற அந்த ஃபீலிங் எனக்குள்ளே வரலை. அந்த ஃபீலிங் எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி அவள் அமைதியாக இருக்க. அதை கேட்டவுடனே அப்படியே ஒரு மாதிரி இருக்கா அண்ணனுக்கு. அவ்வளோ நேரம் மடியில் படுத்திருந்தவ டக்குன்னு அவள் மடியிலேருந்து எந்திரிச்சு உட்காந்து ஒரு செகண்ட் அவளை பார்க்குறா. நான் உன்கிட்ட ஒன்று சொல்லட்டா? நீ எந்த விதத்தில் என்னை பார்க்குறேன்னு எனக்கு தெரியல. நீ தூங்க போகும் முன்னாடி உன் மைண்டில் ஒருத்தர் வருவாங்க. நீ அவங்கள நினைக்கும் போது உன்னோட கவலையெல்லாம் உன்னை விட்டு போயிடும். உன்னோட கண்ணில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி உன் மனசுக்குள்ளே இருக்க அந்த ஒரு பர்சன் நானா இல்லை வேறு யாராவதா? அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். நீயும் அதை பற்றி யோசித்து இதுக்கான பதிலை என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு வேகமாக அவள் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே போய் அந்த பக்கம் படுத்துக்கிறா. ஆக்சுவலி அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன பேசுறதுன்னு புரியல. பின்ன அப்படியே அமைதியாக அவகிட்ட இருந்து எந்திரிச்சு அந்த சைடில் வந்துட்டா. ஸோ அதை யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா. அவள் ஃப்ரெண்டு கரெக்டாக அவளை பார்க்குறக்காக வரா. நீ என்ன யோசிச்சுட்ருக்க? நம்ம ஏதாவது படத்துக்கு போகலாமா, எங்கேயாவது ஈவினிங் வெளியே போகலாமான்னு சொல்லி கேட்க, அதுக்கு பின் இல்லை என்னால் வர முடியாது, பிரின்சஸ் ஆனினுக்கு ஃபீவர், நான் தான் கூட இருந்து பார்த்துக்கணும்னு சொல்ல, மறுபடியும் ஆனினா அச்சோ சரி அவங்க எப்போ இங்கிலாந்து போக போகிறாங்கன்னு சொல்லி கேட்குறா. அதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் அவளுக்கே தோணுது, அப்போ அவங்க இங்கிலாந்து போயிடுவாங்கள்ல என்னை விட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டா. வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே எப்படியாவதும் ஆனினை பார்க்கணுன்னு சொல்லி தேடி வந்துட்டே இருக்க, பிரிக்கும் கோயை உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நீ பிரின்சஸ் கூட இல்லாமல் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி பின் வந்து பிரிக்கிட்ட கேட்க, அது அவங்களாம் வீட்டில் இல்லை, அவங்க மாமா இறந்து போயிட்டாங்க, ஸோ அதனால் எல்லாருமே போயிட்டாங்கன்னு சொல்ல, அச்சுச்சோ ரொம்ப பாவம் இல்லைன்னு சொல்ல, ஆமாம் அவங்க ரொம்ப அழுதாங்க, ஆனின் மட்டும் கூட இல்லைன்னு, நம்ம இளவரசி கூட இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அவங்கள ஹக் பண்ணி அழுகாதன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவங்க கண்ணீரை தொடச்சி விட்டு அவங்கள பத்திரமா பார்த்துக்கிட்டது நம்ம குட்டி இளவரசி தான்னு சொல்ல, எனது கட்டி பிடிச்சாங்களாங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது அவளுக்கு. அப்படியே கோயிக்கிட்ட என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணி காட்டுறா. அதாவது ஆனின் இப்படி தான் அவங்கள ஹக் பண்ணாங்க, இப்படி தான் கண்ணீரை தொடச்சாங்கன்னு ஒன்றும் பண்ண இவளுக்கு டென்ஷன் ஆகுது. இது எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேங்கிற மாதிரி கடுப்பாக பார்த்துட்ருக்க. சரி எப்போ தான் அவங்க வருவாங்கன்னு சொல்லி கேட்க, அவங்க வர கொஞ்சம் நாள் ஆகும், அவங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாக்கிட்ட, நான் உன் கூடவே இருந்து உன்னை பார்த்துக்கிறேன்னு, ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அவங்க வருவாங்கன்னு சொல்ல, எதுக்கு ப்ராமிஸ்லாம் பண்ணுங்கிற மாதிரி கடுப்பாக அப்படியே பின் வீட்டுக்கு போயிட்டா. அவள் ரூமுக்கு போய் அந்த சாசா பொம்மையை கையில் வச்சுட்டு அப்படியே கத்திக்கிட்டு இருக்கா. ப்ராமிஸ்லாம் பண்ணுவியா நீ எதுக்கு ப்ராமிஸ் பண்ணுவேன்னு சொல்லி அந்த பொம்மையை போட்டு அடின்னு அடிக்கிறா. ஆக்சுவலி ஆனின்னு நினச்சிட்டு தான் அந்த பொம்மையை வெளுன்னு வெளுக்கிறா போல். எப்படிலாம் இருப்பா, அவள் அழுதுட்டு இருப்பா, இவள் தோளில் சாச்சிப்பா, ஹக் பண்ணிப்பால, கண்ணீரை தொடிப்பால, ஐயோ அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கோயும் பிரேக்கும் தான் காட்டுறாங்க. மிட் நைட்டில் 2 பேருக்கும் பசிக்குது போல் கிச்சனுக்கு வந்துட்டுருக்காங்க. அங்கே வந்து பார்த்தா கையில் ஒரு மேங்கோவை வச்சுட்டு அப்படியே அங்கே பேய் மாதிரி பின் உட்காந்துருக்க. பின்னை பார்த்தனே ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ பேயின்னு சொல்லி பிரேக்கு ஒரு பக்கம் கத்த, அப்புறம் திரும்பி பார்த்தா அப்போ தான் தெரியுது அது பின்னுன்னு.
ப்ரீ கேட்குறா, இந்த லேட் நைட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. அவள் அதுக்கு பதிலே சொல்லாமல் அவள் பாட்டுக்கு அங்கே இருக்க ஆரஞ்சு கிரேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கா. இவள் ஒரு மாங்காய் ஒரு ஆரஞ்சு எதையுமே விட மாட்டா போல். மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இருந்தால் அதை கிரேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றா. அதுக்கான பதில் எதுவும் சொல்லாமல் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க, ஒரு பக்கம் இங்கே நம்ம ஆனின் இங்கே இருந்தாலும் ஆனின்க்கு அப்படியே நம்ம பின்னோட நினைப்பு தான். அவளை பற்றி நினச்சிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்க, பின்னும் இங்கே ஆனினை பற்றி தான் யோசிக்கிறா. ஆக்சுவலி உன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துலேருந்து ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு போல் மேடம்க்கு. அவள் தனியாக போய் தூரமாக இருக்கும்போது தான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறா. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்க, அப்புறம் ஒரு வழியாக அங்கேருந்து பேட் வந்துட்டாங்க. பேட்டை பார்த்தோன்னே அப்படியே ஹாப்பியாக பேட்டு கூட பேசிட்டு வந்துட்டுருக்கா. ஒரு வழியாக நீங்கள் வந்துட்டீங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மற்றவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்க, எல்லோரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்கன்னு சொல்ல, எப்படி இருக்காங்க, ஃபாக்கும் ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டராகிடுவான்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ ஆனின் வேறு அங்கேருந்து வராளா, அதனால் அவள் இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன்னு சொல்ல, ஆனின் வராங்களா, ஏன் பிரின்சஸ் வரமாட்டாங்கன்னு பிரிக் சொன்னாலே அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படி தான் சொல்லியிருந்தாங்க, பட் அவங்க அண்ணனுக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, வரும்போது ஆனின் தனியாக வர முடியாதுல்ல, அதனால் அண்ணா வந்துடுன்னு சொல்லி ஒன்றா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லோரும் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி சொன்னதும் பின்னுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிடுச்சு. இப்போ பிரின்சஸ் எங்கே இருக்காங்க, மெயின் பேலஸ்லையான்னு சொல்லி கேட்க, இல்லை அவங்க பைன் பேலஸில் தான் இருக்காங்கன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஒரு வழியாக வந்துட்டாலே அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அடுத்து பேட் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் ஆனினை பார்க்குறதுக்காக வேகமாக அப்படியே பின் போய் பார்க்குறா. அவன் நிலாவை பார்த்து ரசிக்கிட்டே இருக்க, கரெக்டாக போய் ஆனினை கூப்பிட, அவள் அப்படியே பார்த்து எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து, நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, நானும் நீங்கள் வருவீங்கன்னு நினைக்கல, நீங்கள் லேட்டாக வருவீங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்ல, அது அப்படித்தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்னால் அங்கே இருக்கவே முடியல. என்னோடய ஹார்ட்டு மனசு எல்லாமே இந்த லோட்டஸ் பேலஸில் மட்டும்தான் இருந்ததுன்னு சொல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்கள்ல பாவம் இல்லவங்கன்னு சொல்ல, ஆமாம் அவள் ரொம்ப கவலையாக தான் இருக்கா. அவளை சரி பண்ணுறதே என்னோடய வேலையாக இருந்தது. அவள் நான் கூட இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவாள். ஸோ அதனால் அவளை பார்த்துக்கிறதுக்காக நான் அவள் கூட இருக்க வேண்டியதாகிடுச்சு. ஆனால் அவளுக்குள்ளே இருக்க அந்த கவலையை அவனால் மறக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டான்னு சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் கூட இருக்கும்போது அவங்க கொஞ்சம் தெம்பாக ஃபீல் பண்ணுவாங்கல்லன்னு சொல்ல, கண்டிப்பாக என்னோட கசின், அதை எப்படி நான் அவளை பார்த்துக்காமல் இருப்பேன், அவளை நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்ல, சரி ஓகே, அப்புறம் அவங்க டே அண்ட் நைட்டு கூடவே இருந்து பார்த்துக்கிட்டீங்கள, ஆமாம் அப்படின்னு சொல்ல, நைட்டு அவங்க கூடயே ஸ்டே பண்ணிங்களான்னு சொல்ல, இவன் மேட்ருக்கு வந்துட்டா. ஆக்சுவலி 2 பேரும் ஒரே ரூமில் ஸ்டே பண்ணாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பின் இதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கா. ஆமாம் ஒரே ரூம் தான் அப்படின்னு சொல்ல, ஒரே ரூமா அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரே பெட்லையா அப்படின்னு சொல்ல, ஒரே பெட் கிடையாது, நான் பெட்டில் படுத்துட்டேன், அவள் கீழே படுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்ல, நான் எவ்வளவோ கம்பல் பண்ணி என் கூட மேலே வந்து படுன்னு கூப்பிட்டேன், பட் அவள் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொல்ல, அவளை பெட்டில் வேறு நீ கூப்பிட்டியாங்கிற மாதிரி அப்படியே லேடி பின் அவளை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கா. இப்போ தான் ஆனினுக்கும் புரியுது அவள் லைட்டாக பொசசிவ் ஆகுறான்னு. ஏன் உனக்கு பொசசிவாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, பொறாமையா, எனக்கு எதுக்கு பொறாமையாக இருக்கணும், அதெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. மேடம் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டலையில், அதனால அப்படியே ஒரு மாதிரி பில்டப் பண்ணுற மாதிரி பேசுகிறா. ஆனினுக்கு புரியுது அவள் பொசசிவாக தான் இருக்கா, அதனால தான் அவள் திரும்ப திரும்ப இதெல்லாம் கேட்குறான்னு. ஆனின் அவளை உள்ளவான்னு சொல்லி ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார சொல்லிவிட்டு கையில் 2 பாக்ஸ் எடுத்துகிட்டு வரா. அந்த பாக்ஸில் ஒரு பாக்ஸை அப்படியே பின் கையில் கொடுத்து இதை ஓப்பன் பண்ணி பாருன்னு சொல்ல, அப்படியே யோசிச்சுக்கிட்டே மெல்ல மெல்ல அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு பின் இருக்குது. அதாவது நம்ம பின் கையில் இருக்கிறது வந்து கோல்டன் பின்னு. ஆக்சுவலி இந்த சீரீஸோட டைட்டில் லாயல் பின். இந்த பின்னை மெயினாக வச்சு தான் அந்த டைட்டில் போட்டாங்க. எல்லோரும் லேடி பின் அதுக்காக தான் பின்னு வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க, பட் அப்படி கிடையாது. அதாவது பின் கையில் இருக்கிறது கோல்டன் பின்னு, இவ கையில் இருக்கிற ஹேர் பின் வந்து சில்வர் பின், அந்த மாதிரி. அதாவது ஆனின் வந்து சில்வர் பின் வச்சுருக்கா. இது ரொம்ப ப்ரிசியஸாக இருக்குது, எனக்கு இதை ஏற்றுக்க முடியாது, இது எனக்கு வேணாம், நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்ல, இல்லை இது உன்கிட்ட தான் இருக்கணும், உனக்கு ஒரு கிஃப்ட் கிடச்சிருக்கு ஒரு பெரியவங்க கிட்டேருந்து, அதை ரெஃப்யூஸ் பண்ணுறது தப்புன்னு உனக்கு தெரியாதான்னு சொல்ல, உடனே பின்னுக்கு சிரிப்பு வந்துடுது. நீங்கள் என்னை விட ஒரு வயசு சின்ன பொண்ணு, மறந்துட்டிங்களா அதை அப்படின்னு சொல்லி பின் கேட்க, அதை கேட்டுட்டு என்ன இருந்தாலும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை படி பார்த்தா நான் இருக்கிறதுலே யங்கஸ்டான ஒரு ஆன்ட்டி உனக்கு, ஸோ அதனால் அதை நீ மறக்க வேணாம், நான் உனக்கு பெருசு தானே சொல்ல, உடனே பின்னுக்கு சிரிப்பு வந்துடுது. ரொம்ப அழகாக இருக்குது அந்த பின் பார்க்குறதுக்கு. அப்புறம் தான் கையில் இருக்க பாக்ஸை ஆனின் அந்த பக்கம் வச்சுட்டு அங்கே நம்ம பின்னு கையில் இருக்க அந்த பின்னை வைக்கிறதே ஆச்சரியக்குறி. கவிதை எப்படி இருக்குது, திடீர்னு பின்னுன்னு வருதா, அதனால் கன்ஃபியூஸில் ஒரு பின்னு கவிதை வந்துருச்சு. எப்படி இது மொக்கையாக தான் இருக்குது, விடுங்க, அதுக்காக கமெண்ட்லலாம் கழுவி ஊற்றாதீங்க, ஏதோ எனக்கு தெரிஞ்சது, மன்னிச்சிருங்க. அப்புறம் ஆனின்னு கேட்குறா,
உனக்கு நான் கொண்டை போட்டு இந்த பின்னை வச்சு விடுவான்னு. இது ஒன்றும் இல்லைங்க, பெரிய பின்னெல்லாம் இல்லை, நம்ம கொண்டை போட்டு பென்சில் மாதிரி ஒன்று குத்திட்டு இருக்கும்ல, மரக்கட்டையில் கூட அடிக்கடி அந்த 10 ரூபா கடையிலலாம் விற்பாங்க. நான்லாம் அடிக்கடி அந்த வாங்கி கொண்டை போடுவேன். இப்போ தான் கொண்டை போடுறதை விட்டுட்டேன், ஏன்னா என்னோடய ஹேர் ஃபுல்லாக ஃபால் ஆகிடுச்சு. ஸோ நிறைய ஹேர் ஃபால் இல்லாதவங்க, நிறைய முடி இருக்கவங்களாம் கொண்டை போட்டு அந்த பின் வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். ஸோ இதுவும் அப்படி தான் இருக்குது. அப்புறம் நம்ம பின்னுக்கு ஒரு அழகான ஒரு கொண்டை போட்டு கொண்டையில் சொருகி இந்த பின்னை வச்சுட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குன்னு அப்படியே ரசித்து ஆனின்னு பார்த்துட்ருக்கேன். கொண்டை போட்டோன்னே பின் இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக தான் இருக்கா. அப்படியே இந்த பக்கம் திரும்பி வைக்கப்பட்டுருக்க. அவளை பார்த்தோன்னே ஆனின்க்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பின் அப்படியே திரும்பி ஒரு செகண்ட் ஆனினை பார்க்குறா. ஆனின் அவளை பார்த்துக்கிட்டே இருக்க. 2 பேரும் ஒரு செகண்ட் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிங்களே, அதுக்கான பதிலை இன்னும் நான் உங்களுக்கு சொல்லவே இல்லைல்ல அப்படின்னு சொல்ல, என்ன பதில்னு சொல்லி கேட்க, நீங்கள் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்டிங்களே, அந்த ஃபீலிங்ஸ் எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி க்யூட்டாக அவள் கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணுறா. அதை கேட்ட உடனே அப்புறம் நம்ம ஆனின் சும்மா இருப்பாங்களா? ஆனின் மேடம் அப்படியே அவங்க நெத்தியில் ஒரு கிஸ் பண்ண அப்படியே அந்த கிஸ் லென்த்தியாக போயிட்டே இருக்குது. க்யூட்டாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கிஸ்ஸிங்க்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன, அப்படியே 2 பேருக்கு இடையில க்யூட்டாக ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் அங்கே க்ரியேட் ஆகுது. அந்த ரொமான்டிக் மூமெண்ட்டை நான் போட்டால் என் சேனலை தூக்கிடுவாங்க. ஸோ அதனால் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் அன்கட் வெர்ஷனில் போய் பார்த்துருங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் அந்த மூமெண்ட்ஸ் பார்க்குறக்கு. 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே ஒரு இன்டிமேட் சீன் நடக்க ரொம்ப அழகாக இந்த எபிசோடை இங்கே முடிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இனி வரப்போகிற எபிசோடில் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு கில்மா சீன்ஸ் காத்திருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோடுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.